சற்று முன் திமுகவில் இணைந்த அமைச்சர் தங்கமணி. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தங்கமணி பங்கேற்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தங்கமணி ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. அவர் தற்போது அவருடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டியம்பாளையத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சென்னையில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளாதது மிக முக்கியமாக நகர்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை சார்பில் நலத்திட்ட உதவிகள், மருத்துவ முகாம், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றன. மேலும் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்க வேண்டும் என அதிமுக தலைமை தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிகரித்து வரும் நிலையில் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் அதிமுக தோல்விக்கு துரோகிகள் தான் காரணம் என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். அதாவது அதிமுகவில் தினம்தோறும் உட்கட்சி மோதல் அதிகரித்து வருகிறது. இந்த வகையில் தற்போது அதிமுக மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு விவசாய சங்கம் நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தியதற்கு அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். தன்னை வளர்த்து விட்டு ஆளாக்கிய தலைவர்களின் படம் இல்லாத காரணத்தால் விழாவுக்கு செல்லவில்லை என்றும் மேலும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையனை தொடர்ந்து தங்கமணியும் அதிமுகவில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும், அப்படி அதிமுகவில் இருந்து விலகினால் அவர் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் தங்கமணி இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.